வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சூப்பரான முட்டைக்கோஸ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, மிளகு, சீரகம், ஏலக்காய், கல்பாசி, மராத்தி மொக்கு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் 2 முந்திரி இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை மட்டுமே ஊற்றி இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் தண்ணி ஊற்றுறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையுமே போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அது நல்லா தாளித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கிறதுக்கு 2-3 நிமிஷம் அளவுக்கு ஆகும். இது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு கல்லுப்பை நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். இது இப்போவே சேர்த்துக்கிறதுனால நல்லா சீக்கிரமே பைண்ட் ஆகி வரும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தனி மிளகாய்த்தூளே சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கோஸை எடுத்து போட்டு நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்ட்டு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை நான் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து போட்டு குக்கர் மூடி நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான முட்டைக்கோஸ் குருமா ரெடி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. பாய்.